2016 வெஸ்ட் இண்டீஸ் பேக்னு சொல்லி இப்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா இந்த வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் தவிர யாராலும் அடிக்க முடியாது. ஏன்னா 2016 வெஸ்ட் இண்டீஸ் சும்மா தரமான டீம். அதுவும் டேனியல் சாமி தலைமையில பட்டே கலப்புலாம் நான் சொன்னோம். இப்ப அதே டேனியல் சாமி தலைமையில தான் வெஸ்ட் இண்டீஸ் வந்திருக்காங்க. ஜிம்பாவே ஏதோ டாப் டீம், டேபிள் டாப்பர்ஸ் அப்படி சும்மா தரமா உள்ள வராங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சூப்பர் 8 மேட்ச்ல வந்து பெரிய ரன்ஸ் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க. பேட்டர்ஸ் யாருமே சரியான பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா பவுலர் ஈவான்ஸ் கடைசியில வந்து கிரவுண்ட சுத்தி சுத்தி காமிச்சாப்ல 6 4 ஆடிச்சு. சிம்ரன் ஹெட்மா சும்மா தரமா இருக்காப்ல. ஸ்டார்டிங்ல 10 ரன்ஸ்ல கேட்ச் விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தலைவன் வந்து டாப் கியர் போட்டு எங்கேயோ போயிட்டாப்ல. அவரு கூட அந்த ரோமன் போகணும் சும்மா தரமா இருக்காப்ல. மோட்டி பால் போடுறாத என்ன பண்றான்னு தெரியல. சும்மா டக்குன்னு விக்கெட் பால் கொடுத்து எடுக்கிறாப்ல. எடுத்த 4 விக்கெட் சும்மா தரமான பாலிங்ல போட்டிருக்காப்ல. இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் டீம் இருக்கனால இந்தியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா கடைசி மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் கூட தான் விளையாடுறாங்க. அது ஈடன் கார்டன்ஸ்ல விளையாடுறாங்க. ஈடன் கார்டன்ஸ் வெஸ்ட் இண்டீஸ்னாலே ஒன்று தான் ஞாபகம் வருது. உங்களுக்கு அப்படியா? மறக்காம சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.